வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னம், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சனி பயிற்சி? நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு இப்போவே ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கும், கையில் காசு அதெல்லாம் வந்துட்டுருக்கும். இன்னும் இந்த ஜூன் 2026க்கு அப்புறம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜூன் 2020க்கு அப்புறம்லாம் ஜாக்பாட் மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது நல்ல நியூஸாக நிறைய வரும். வீட்டில் வந்து சுபகாரியமாக எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கோம். கையில் அதுக்கேற்ற மாதிரி காசு வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடு நம்ம சொல்லுவோம், என் பொண்ணுக்கு கல்யாணம், நான் வீடு கட்டிட்டேன். சில பேர் வந்து 25 வயசில் நான் வீடு வாங்கிட்டேன், ஃப்ளாட் வாங்கிட்டேன்லாம் சொல்லுவாங்க. சூப்பர், இஎம்ஐ கட்டுறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். அதனால் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்வீங்க, அதுக்கேற்ற மாதிரி பணம் சப்போர்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பெரிய பாதிப்புன்னா எதுவுமே கிடையாது. ஒன்றும் ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப இது வந்து நீர் ராசி பெண் ராசி. ஆனால் செவ்வாயும் கொஞ்சம் கலந்துருக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து ஸ்மூத்தாக காட்டிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா ஆக்ரோஷமாக இருக்கும். இவங்களுக்கும் வேகமான விஷயங்கள் நிறைய பிடிக்கும். வண்டி ஓட்டுறது இதெல்லாம் பிடிக்கும். நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு வாங்குறதுலாம் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா விருச்சகத்துக்கெல்லாம் வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்து மாதிரி போகும். ஃப்ரெண்ட்லி வராது வீடு, ரொம்ப உள்ளே நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. அதாவது வீடு வந்து உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் பேரில் இருக்கிற வீடுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள சந்து மாதிரி போய் தான் வரும். ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே கடைசியில் வரும். அந்த அமைப்பு அப்படி தான் வரும். முக்கியமாக லக்னக்காரங்களுக்கு, விருச்சக லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு அப்படி அமையறதும் நல்லது. சரிங்களா? நீங்கள் வாஸ்து, ஜாதகம், நம்ம உடம்பு, கோவில் எல்லாமே ஒரு கனெக்ஷன் தாங்க. எல்லாமே ஒரு லாஜிக் தான். உங்களுக்கு அது இந்த ஜாதகம் பிரகாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விருச்சகம்லாம் வந்து ஏமாற ராசியில் விருச்சகமும் ஒன்று. நல்லா வேலை செய்வாங்க, சூப்பராக இருக்கும் பிரெயின். ஆனால் கடைசி நேரம் ப்ரொமோஷன் பார்த்து வேறு யாருக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் அமையும். இந்த தடவை அப்படி இல்லை, ப்ரமோஷன் நம்ம வாங்குகிறோம். சரிங்களா? பேசி வாங்குங்க, அதுக்கான டைம் ஓப்பன் அப் ஆகிருக்கு. ஸோ ப்ரமோஷன் வாங்குங்க. டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக என்னென்னலாம் நீங்கள் கரெக்டாக இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அந்த ரிசல்ட்டோடு எழுதி அதை வந்து மெயில் அனுப்பிச்சிங்க. இது சில ஸ்டார் மெத்தடுலாம் சிலது இருக்குங்க. நாங்கள் எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார் மெத்தட்லலாம் அப்ரிசலுக்கு எழுதுவோம். அந்த மெத்தட்லலாம் நீங்கள் எழுதி அனுப்பும்போது, அதாவது நம்ம மேனேஜரோ இல்லை சூப்பர் மேனேஜரோ கப்பு சிப்புன்னு உக்காந்துடணும், ஆஹா டேட்டாவோடு எழுதியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி அந்த டேட்டாவோடு பேசுகிறவங்க தான் விருச்சகம். அந்த டேட்டாவோடு எழுதி அனுப்பிச்சிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் வந்து பிஸ்னஸும் நல்லபடியாக முயற்சி பண்ணலாம். பிஸ்னஸும் நல்லபடியாக வளர்கிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது குளறுபடி வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது சனி பகவானுடைய தொடர்புலாம் வருதுனால ஏதாவது உள்ளே புந்து பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வரலாம். இல்லை நீங்கள் நடத்துகிற பிஸ்னஸில் வந்து ஏதாவது ப்ராஃபிட் வர விஷயங்கள், இப்போ பிஸ்னஸ் நல்லா ஓடினாலும் ப்ராஃபிட் வர விஷயத்தில் ஏதாவது இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கலாம். அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா டக்குன்னு அதுலேருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடு நம்மளுக்கு நல்லாயிருக்கு இப்போ, ஓகேவா? அப்போ அதை எடுத்து நம்மளுக்கு அல்டிமேட்டாக என்ன, பணம் கையில் இருக்கணும், அதுதான் பேஸ். சரியா? அப்போது பிஸ்னஸ் எனக்கு ஏதோ தடுமாறுற மாதிரி நிலைமை இருக்குது அஸ்ட்ராலஜி பிரகாரம், இல்லை உங்களுக்கே தெரியும் இப்போ பண்ணும்போதே நல்லா இருந்து ஓடின பிஸ்னஸ் ஏதோ குளறுபடி ஆகுதுன்னு தெரியும். அப்படி வரும்போது அதுலேருந்து பணத்தை எடுத்து கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ட்ரபிள் வர ஒரு காலம் வரும், அப்போ அதை எடுத்து பிஸ்னஸை போடணும். இப்படி மாற்றி போட்டால் தான் பொழைச்சிட்டு வர முடியும். பெரும் பிஸ்னஸ்காரங்க, நாங்கள் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸ்ரீலங்கன் மக்களோட, சீக்கிரம் நம்ம சேனல் தான் அதில் நம்ம கவர் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் தான். அவங்களாம் எல்லாருமே ஒரு ஜோதிடர்கள் இருக்காங்க. நாங்கள் அவங்களோட தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் தராங்க. இந்த டைமில் இது நல்லாயிருக்கு, இதை பண்ணு, அப்படியே அந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டே போனீங்கன்னா பிஸ்னஸ், ஜாப் எல்லாத்துலேயுமே வளரலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கோம், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், செலவோடு வரும், செலவுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இன்னொன்று வீட்டில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே பொறுமைசாலி, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு, முக்கியமாக விருச்சக லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த நீர்நிலை பக்கத்தில் இருக்க குலதெய்வங்கள், இல்லை வேல் கம்பு சூளம் வச்சுருக்க தெய்வங்கள் நிறைய குலதெய்வமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து மாறும். குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒன்று செவ்வாய் ஹோரையிலலாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கோ இல்லை அம்மனுக்கோ இல்லை முருகருக்கோ துர்கைக்கோ நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் தக்காளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த சனி பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக அமையும். சனி பகவான் இருக்கிற கோவில்கள், இல்லை முருகன் கோவிலில் சனி பகவான் இருப்பார்ல, அந்த கோவில்களில் வேல் சூளம்லாம் இரும்பில் வாங்கி தர்றது. இல்லை நீங்கள் கருப்பு சாமி, முனியப்பன் சாமி இதை வழிபாடு பண்ணுறீங்கன்னா சூளமோ வேலோ இரும்பில் வாங்கி தர்றதுலாம் உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்லா பவர் கூட்டுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல் ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம், நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுட்டு வாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்க நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது. உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம்
சனிப்பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.